சென்னை மதுரவாயில் அருகே கார் ஓட்டுநர் பலியான வழக்கில் தலைமை காவலர் ரிஸ்வானை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை வானகரம் பகுதியில பெண் தோழியோடு பேசிக் கொண்டிருந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் அங்கு ரோந்து பணி வந்த தலைமை காவலர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்துல தற்போது தலைமை காவலர் ரிஸ்வான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்தவர்தான் ராஜ்குமார். 40 வயசான இவர் கால் டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு 10:30 மணி அளவில் கேளம்பாக்கத்திலிருந்து திருவேற்காடு வரை செல்லும் போது வானகரம் ஜீசஸ் கால் சர்வீஸ் சாலையில வாகனத்தை நிறுத்திவிட்டு சிறுநீர் கழிக்கும் போது வலிப்பு ஏற்பட்டு மயங்குவதாக தெரிய வந்தது. பின்பு அவர்கள் உறவினர்கள் சம்பவ இடத்துக்கு பார்த்த போது அவர் இறந்து விட்டது தெரிய வந்த நிலையில இது தொடர்பாக காவல்துறையினர் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில விசாரணைகள் மேற்கொண்டார்கள். பின்னர் அவருடைய சகோதரர் ஜெயக்குமார் என்பவர் காவல்துறையில ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் தனது சகோதரரின் காதலி காவல்துறை சார்ந்த ஒருவர் தாக்கியதால் தான் உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அன்று இரவு பேசிக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் இருந்த தலைமை காவலர் ரிஸ்வான் என்பவர் தனது தம்பியான ராஜ்குமாரிடம் இங்கு எதற்காக நிற்கிறார், இந்த பெண் யார் என்று கேட்டதாகவும் தன்னுடைய காதலி என்று கூறி அந்த பெண்ணை காரில் அமர வைத்த பின்னர் அந்த நபருக்கும் இறந்த நபருக்கும் ரிஸ்வானுக்கும் சண்டை ஏற்பட்ட நிலையில ராஜ்குமாரை ரிஸ்வான் தாக்கியதுல அவர் மயங்கி கீழே விழுந்ததாகவும் பின்னர் அந்த பெண்ணிடம் தனது வேலைக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று கூறி அந்த பெண்ணிடம் இது பற்றி தகவல் தெரிவிக்கக்கூடாது என்று கூறிவிட்டு சென்று விட்டதாகவும் அதனால அந்த பெண் தலைமறைவான நிலையில தான் சந்தேக மரணமாக இருந்த நிலையில தற்போது அந்த பெண்ணான கோமதியை போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தற்போது இந்த தலைமை காவலர் ரிஸ்வான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரிஸ்வான் தாக்கியதால் தான் அவர் கீழே விழுந்து உயிர்ந்தது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில சந்தேக மரணமாக இருந்த இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு தற்போது தலைமை காவலர் ரிஸ்வான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து உயர் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் நடந்த இந்த சம்பவத்தில் தற்போது தலைமை காவலர் ரிஸ்வான் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.